அதாவது உலகின் மிகப்பெரிய விமான நிலையங்கள் ஒன்றும் பரபரப்பாக இயங்கக்கூடிய விமானம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தினமும் 50,000க்கும் மேற்பட்ட பயணிகள், 50,000 முதல் 1,00,000 பயணிகள் தினமும் வந்து செல்லக்கூடிய ஒரு விமான நிலையம். அத்தகைய விமான நிலையம் தான் லண்டனில் உள்ள ஈத்ரூ ஏர்போர்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஈத்ரூ விமான நிலையம். இந்த விமான நிலையத்தின் அருகே உள்ள மின் நிலையத்தில் நேற்று இரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தின் காரணமாக ஈத்ரூ விமான நிலையத்திலே மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது. மின்சாரம் தடைப்பட்டது மட்டும் இல்லாமல் அங்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டதால் அனைத்து விமானங்களும் திடீரென ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த விமான விபத்து ஏற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 150 விமானங்கள் நடுவானிலே அந்த விமான நிலையத்தின் அருகிலே சுற்றி கொண்டிருந்தன. அந்த 150 விமானங்கள் உடனடியாக வெவ்வேறு இடங்களுக்கு திருப்பி விடப்பட்டன. குறிப்பாக லண்டனில் உள்ள மற்றொரு விமான நிலையமான கேட்விக் ஏர்போர்ட், அதே போன்று பாரிஸ் நகரில் உள்ள சார்லஸ் டிகோலே, அதே போன்று அயர்லாந்தில் உள்ள ஷானான் ஏர்போர்ட் போன்ற பல்வேறு இடங்களுக்கு அந்த விமானங்கள் மாற்றிவிடப்பட்ட. கிட்டத்தட்ட 120 150 விமானங்கள் வெவ்வேறு விமான நிலையங்களுக்கு மாற்றிவிடப்பட்டன. ஈத்ரூ விமான நிலையத்தை பொறுத்தமட்டிலே 1350 விமானங்கள் ரத்து மொத்தமாக இன்று மட்டும் 1350 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அதாவது தரையிறங்க வேண்டிய 679 விமானங்கள், அதே போன்று அங்கிருந்து புறப்பட வேண்டிய 678 விமானங்கள் என 1350 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பயணிகள் விமானம் மீண்டும் இந்த விமான நிலையம் எப்பொழுது திறக்கப்படும் என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரை, லண்டன் நேரப்படி வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரை, அதாவது இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 5:30 மணி வரை அந்த விமான நிலையம் மூடப்பட்டிருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. தற்போது தீ கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் என்றால், இந்த ஈத்ரூ விமான நிலையம் மிக முக்கியமான விமான நிலையம். பல்வேறு நாடுகள், லண்டன் செல்பவர்கள் மட்டுமல்ல, அமெரிக்கா போன்ற மேற்கத்திய அந்த பக்கத்தில் உள்ள மேற்கத்திய நாடுகளுக்கு கிழக்கு பகுதி இந்தியா போன்ற இடங்களிலிருந்து செல்வோர் அங்கு இறங்கி வேறொரு விமானம் மூலமாக அந்த நாடுகளுக்கு செல்வதுதான் பழக்கமாக இருந்து வருகிறது நடைமுறையில். எனவே பெரும்பாலான பயணிகள் இதனால் அங்கு சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே செல்ல முடியாத மரம். அதே போன்று ஆயிரக்கணக்கான பயணிகள் என்றே சொல்லலாம். நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பயணிகள் ஊருக்கு செல்ல முடியாமல் தங்களுடைய திட்டப்பணிகள் எல்லாம் மாறி இருக்கிறது என்பதனால் பயண திட்டங்கள் அனைத்துமே மாறி இருக்கிறது. பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது அங்கிருந்து வரும் தகவல். அது மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய ஏர் இந்தியா விமானம் போன்ற விமான நிலையங்களுடைய சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ், விர்ஜின் அட்லாண்டிக், லுஃப்தான்சா, அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், யுனைடெட் ஏர்லைன்ஸ், ஸ்விஸ் ஏர்லைன்ஸ், அதே போல் யூரோவிங்ஸ், டெல்டா ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா போன்ற விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எதுவுமே தெளிவான ஒரு அறிவிக்கை இதுவரை வெளியிடவில்லை என்பதுதான் பிளைட் ரேடார் அமைப்பினுடைய தகவல் என்றால் அவர்கள் தான் இதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அவர்களுடைய அறிக்கையின்படி இன்னும் இந்த விமான நிலையம் சரியாகவில்லை. எனவே எப்போது சரியாகும் என்பது குறித்து முழு தகவல் தங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். பிளைட் ட்ராக்கிங் டேட்டா தகவலின் அடிப்படையிலே தற்போது நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள், கிட்டத்தட்ட 1300 விமானங்கள் ஒரு நாளைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு என்றால் எந்த அளவுக்கு பயணிகள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் உடனடியாக விமான நிலையத்தை திறக்க வேண்டும் என்பதுதான் பயணிகளின் கோரிக்கை. விமான நிலையங்கள் திறந்தாலும் பல்வேறு பயணிகள் தன்னுடைய பயண திட்டங்கள் மாறிவிட்டதால் பெரும் குழப்பத்திலே உள்ளன என்பதுதான் தற்போது நிலையாக இருக்கிறது.